கதையின் பெயர் என் பொக்கிஷம் நீயடி. அத்தியாயம் 4. அவளின் வீட்டின் அருகில் வந்தவுடன் அங்கிருந்த பழக்கப்பட்ட அனைவரும் அவளிடம் சிநேகமாக புன்னகையுடன் கடந்து சென்றனர். அவள் வீட்டில் அருகிலிருந்த சுந்தரி அக்கா, என்ன நிலா, நேற்று ரொம்ப வேலையா, வீட்டுக்கே வரவே இல்லை போல நீ என்று அவளிடம் கேட்டார். ஆமாக்கா, இப்போத்தான் வரேன், எங்கள் சொந்தக்காரருக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு என்று அவள் கூற, அச்சச்சோ என்னாச்சு? இப்போ பரவாயில்ல அக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதான் அவருக்கு சாப்பாடு செஞ்சு கொண்டு போகலாம்னு வந்தேன் என்று கூறினாள். நீ பாசமாக சொந்தம் நினைக்கிற மாதிரி அவங்களும் நினைக்கணுமில்ல, நீ நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு போ என்று கூறினார். நிலாவும் சிரிப்புடன் சரிக்கா என்று தலையாட்டி விட்டு வீட்டுக்குள் சென்றாள். சுந்தரி அக்கா எப்பொழுதும் நிலாவின் பாதுகாப்பில் அவளது நலனிலும் அக்கறை கொண்டவர். அவர் வீட்டில்தான் இவள் வாடகைக்கு இருக்கிறாள். வெளிப்படையாக பேசும் நல்ல உள்ளம் கொண்டவர். அவளும் ஒரு தாய் போலவே அவ்வப்போது அரவணைப்பார். அவளை பற்றி அனைத்து விஷயமும் தெரியும். சொந்தங்கள் இருந்தும் ஆசிரமத்தில் இவளை விட்டுவிட்டவர்கள் இப்பொழுது சொந்தம் கொண்டாடுவது அவருக்கு சுத்தமாக பிடிக்காமல் அதை சுட்டி காட்டினார். தனது வீட்டிற்குள் வந்தவர் வீட்டை அனைத்தையும் பெருக்கி துடைத்து சுத்தம் செய்துவிட்டு குளித்து ஃப்ரெஷ் ஆகிவிட்டாள். ஃப்ரெஷ்ஷாக காய்களை வாங்கி வந்தவள் காய்கறி சூப் மற்றும் டாக்டர் குறிப்பிட்ட சத்தான ஆகாரங்களை செய்து கொண்டு 1 மணி நேரத்தில் மீண்டும் மருத்துவமனையில் இருந்தாள். அதுவரை இவள் இல்லாமல் ஏதோ வெறுமையாக இருந்த மித்ரனின் முகம் இவளை கண்டதும் மலர்ந்தது. அவனுக்கு கொண்டு வந்த அனைத்து உணவையும் அவனுக்கு ஊட்டுவதற்கு தோதாக வைத்து அவனது விருப்பத்திற்கு ஏற்ப அனைத்தையும் அவனுக்கு ஊட்டிவிட்டவள். அவனும் விருப்பத்துடன் அனைத்தையும் உண்டான். பெட்டியெல்லாம் பத்திரமா இருக்கா என்று அவன் கேட்டதற்கு, எல்லாம் பத்திரமா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் என்று கூற, அது என்னவென்றே தெரியாமல் அவனுக்கு நம்பிக்கையூட்டு கொண்டிருந்தாள். நீங்கள் கேட்டீங்களே, இந்தாங்க என்று அவனுடைய செல்போனை அவனிடம் நீட்டினாள். தேங்க்யூ என்று வாங்கியவன் உடனே தனது பிஏவுக்கு அழைத்தான். சுரேஷ், நான் தான் ஆதிமித்ரன் பேசுகிறேன் என்று கூறினான். சார், எங்கே இருக்கீங்க சார்? 2 நாளாக ஆளையே காணோம், பாடி கார்ட்ஸையும் வேண்டாம்னு சொல்லிட்டு என்று பதட்டமாக சுரேஷ் கேட்டான். ஒன்றும் இல்லை சுரேஷ், நான் சொல்கிற இடத்துக்கு வா, அப்புறம் நான் சொல்கிறத அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணு என்று கூறியவன் சில பல ஏற்பாடுகளை செய்யுமாறு கட்டளையிட்டான். அதன்படி அடுத்த 1 மணி நேரத்தில் நிலாவின் வீட்டின் முன் யாரும் அறியாமல் 2 பாதுகாவலர்கள் இருந்தனர். சுரேஷ் மித்ரன் முன் இருந்தான். சார், என்ன சார், என்னாச்சு சார் என்று அதிர்ச்சியுடன் கேட்டு கொண்டிருந்தான். பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை சுரேஷ், இதை பற்றி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இப்போ நான் இல்லாமல் அங்கே செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது, அதை தான் மேனேஜ் பண்ணணும். நம்மளோட அடுத்தடுத்த மீட்டிங்ஸ் எல்லாம் நம்ம ஆஃபீஸோட ஜெனரல் மேனேஜர்ஸ் அனுப்பி பார்த்துக்க சொல்லுங்க. அம்மா கிட்ட நான் இன்னும் 2 வீக்ஸ்க்கு டூர் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிடு. அப்பொழுது சரியாக போலீஸும் என்கொயருக்கு வந்திருந்தனர். அவர்கள் கேட்ட அனைத்திற்கும் தனக்கு தெரிந்ததை கூறினான். 1 நிமிடம் அங்கு நடந்த ஆக்சிடென்ட் கண்முன் வந்தது. அப்பொழுது மட்டும் நிலா அங்கு இல்லை என்றால் என்று நினைத்து பார்க்கவே முடியவில்லை. ஒரு கணம் கண்மூடி திறந்தவன் அங்கு நின்றிருந்த நிலாவைத்தான் பார்த்தான். நிலாவை அருகில் வருமாறு அழைத்தவன் அவளது கையை பற்றி கொண்டு, ரொம்ப தேங்க்ஸ் நிலா என்று மனதார கூறினான். சச்ச, என்ன சார் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு, நான் இல்லைன்னாலும் யாரா இருந்தாலும் இதை பண்ணியிருப்பாங்க, தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாதீங்க சார் என்று அவள் சங்கடத்துடன் கூற, அவர்கள் அனைவரும் சென்ற பிறகு அவனுக்கு தேவையான மாத்திரைகள் அனைத்தையும் கொடுத்து இன்ஜெக்ஷன் இட்டு அவனை உறங்கச் செய்தாள். அவன் உறங்கிய பிறகு அவள் வழக்கமாக செல்லும் வார்டுகளுக்கு சென்று அங்கிருந்த பேஷண்ட்டுகளை நலம் விசாரித்தாள். அவன் கண்முழிக்கும் போது அவன் எதிரில் வேறொரு நர்ஸ் அமர்ந்திருந்தார். அதை பார்த்தவுடன் அவனது முகம் சுருங்கியது. நிலா எங்க என்று இறுக்கமான முகத்துடன் கேட்டான். அவள் இங்கிருந்து விலகிச் சென்றது அவனுக்கு பிடிக்கவில்லை. அவன் கண் விழிக்கும் போது அவள் அருகில் இருக்க வேண்டும் என்று நினைத்தான். வேற பேஷண்ட்டை பார்க்க போயிருக்காங்க சார், வந்துருவாங்க என்று தன்மையாகவே கூறினார் அந்த நர்ஸ். உடனே அவங்கள வர சொல்லுங்க என்று காட்டமாகவே கூறினான். அப்பொழுது சரியாக நிலாவும் உள்ளே வந்து கொண்டிருந்தாள். அப்பா, வந்துட்டீங்களா நிலா? நீங்கள் இல்லைன்னொன்னே உங்கள் மாமாவோட முகமே மாறிடுச்சு என்று கூறினார். நிலா மித்ரனை பார்த்தாள். அவன் முகத்தை கோபமாக திருப்பிக் கொண்டான். அவள் மெல்லிய சிரிப்புடன் அவன் அருகில் போய், என்ன சார், இங்கே தானே போயிருந்தேன், இதுக்கு எதுக்கு கோச்சிக்கிறீங்க?
என்ன வேணும் சொல்லுங்க என்று அக்கறையாக கேட்டாள். இந்த அக்கறை எனக்கு மட்டும்தானா, இங்க இருக்கிறவங்களை எல்லாருக்குமேவா என்று ஒரு மாதிரி குரலில் கேட்டான். சார், நான் ஒரு நர்ஸ், எல்லாரும் எனக்கு சமம்தான் என்று கூற அவன் முகம் இன்னும் இறுகியது. அவளது அக்கறை அவனுக்கு மட்டும் வேண்டும் என்று நினைத்தான். அனைவரும் இவனுக்கு சரிசமமாக இருப்பது இவன் விரும்பவில்லை. அதன் பிறகு அவன் ஒன்றும் பேசவில்லை. அவள் அளித்த உணவையும் அவன் சாப்பிட மறுத்தான். இது என்ன சார் பிடிவாதம், குழந்தை மாதிரி? சரி, உங்கள் மேலே மட்டும்தான் எனக்கு அக்கறை இருக்குது, நீங்கள் தான் எனக்கு ஃபர்ஸ்ட், போதுங்களா, சாப்பிடுங்க என்று கூறிய பிறகுதான் அவன் மாத்திரை முதல் உணவு என அனைத்தும் உட்கொண்டான். நன்றி, வணக்கம் நண்பர்களே. இது போல அடுத்தடுத்த அத்தியாயங்களை கேட்க மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. கதையின் பெயர் என் பொக்கிஷம் நீயடி. அத்தியாயம் 5. நிலா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். என்ன சார், சொல்லுங்க. நான் உங்ககிட்ட ஒரு பெட்டியை பற்றி கேட்டுட்டே இருப்பேன் தானே? ஆமாம் சார், அதுக்கு என்ன இப்ப என்று புரியாமல் கேட்டாள். உனக்கு அதை திறந்து பார்க்கணும்னு தோணவே இல்லையா நிலா என்று அவளையே ஆழ்ந்து பார்த்து கொண்டு கேட்டான். எனக்கு எதுக்கு சார் அதை திறந்து பார்க்கணும்னு தோணும்? உங்கள் பொருள் பத்திரமா இருக்கு, நீங்கள் வந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது வாங்கிக்கோங்க. உனக்கு எவ்வளவு தேவையோ சொல்லு நிலா, நான் செக் போட்டு தரேன். அவள் செய்த உதவிக்கு அவன் பணமாக கொடுக்க நினைத்தான். அது ஒரு நன்றி கடன் என்று நினைத்தான். ஆனால் நிலாவோ கோபமாக, நீங்கள் எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் எனக்கு அது தேவையில்லாதது சார், என்கிட்டயே அளவுக்கு அதிகமாக பணம் இருக்கு என்று அவள் மிதப்பாக கூறினாள். அப்படியா என்று ஆச்சரியமானவன், எவ்வளவு பணம் என்று புருவம் உயர்த்தி அவன் ஆச்சரியமாக கேட்டான். ஒருவேளை இவளிடம் நிறைய பணம் இருக்குமோ என்றுதான். வீட்டு வாடகை, என்னோட தனிப்பட்ட செலவு, நான் வளர்ந்த ஆசிரமத்திற்கு 3000 ரூபா, சாப்பாடுன்னு எல்லாம் போக மிச்சம் 5000 இருக்கு சார் என்று கூறினாள். என்ன, 5000மா என்று அதிர்ச்சியாக கேட்டான். 5000த்தியா அவள் நிறைய பணம் என்று சொன்னாள் என்று அவளை மேலும் கீழும் பார்த்தான். ஆமாம் சார், என் சம்பளம் 20000 என்று பெருமையாக கூறினாள். எல்லாம் பிடிச்சத போக எனக்கு 16,000 கிடைக்குது. ஆனால் வீட்டில் செலவு, வீட்டு வாடகை எல்லாம் போக 5லிருந்து 6000 மீதி இருக்கும். அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு மருந்து மாத்திரை நானே இங்கிருந்து ஒரு 2000க்கு வாங்கிட்டு போய் அவங்களுக்கு தேவைப்படும் போது கொடுப்பேன். தலைவலி காய்ச்சல் என்றால் மட்டும். இதுக்கு மேலே எதுக்கு சார் எனக்கு பணம் என்று அவள் சாதாரணமாக கூறினாள். அவள் பேச பேச அவளையே அதிசய பொருள் போல் பார்த்து கொண்டிருந்தான் ஆதிமித்ரன். அவள் கூறிய ஒவ்வொன்றும் அவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது, அதிசயமாக இருந்தது. என்ன இது, இப்படி சொல்கிறாள்? இதுவே அவளுக்கு திருப்தியான வாழ்க்கை என்றது போல கூறுகிறாளே. இருப்பதை வைத்து கொண்டு சந்தோஷமாக இருப்பது ஒரு சிலரிடம்தான் இருக்கும். அதில் இவளும் ஒருத்தியா? பணமே தேவையில்லை என்கிறாளே. ஆனால் நான் சொல்ற விஷயம் கேட்டா எல்லோருக்கும் பேராசை வரும். புத்தியை மாற்றும், நல்லவங்களையும் கெட்டவங்களாக மாற்றும். பார்க்கலாம் இவள் என்ன செய்ய போகிறாள் என்று. சரி, அதை விடுங்க சார். நீங்க ஏதோ முக்கியமான விஷயம் சொன்னீங்களே, அது என்ன? ஆமாம், நான் ஒரு பெட்டியை பற்றி சொன்னேன் இல்லையா? அந்த பெட்டியில் ஒரு முக்கியமான பொருள் இருக்குது. அது பத்திரமா இருக்கான்னு நீ திறந்து பார்க்கணும். அதோட சாவி இதுதான் என்று தான் அணிந்திருந்த செயினில் இருந்த சாவியை அவன் எடுத்ததை பார்த்து அவள் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அது மட்டும் இல்லை, நான் சில நம்பர் சொல்கிறேன், அந்த நம்பர் நோட் பண்ணிக்கோ என்று சில நம்பர்களை குறிப்பிட்டவன், இது அந்த லாக்கை ஓப்பன் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு. இதையும் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கோ. இதை நான் வேற யார்கிட்டையும் சொல்லவோ இல்லை நான் நேரில் வந்தோ இல்லை உன்னை எடுத்துட்டு வர சொல்லியோ செக் பண்ண முடியாது. இதை பார்த்துட்டு வா, உனக்கு மீதி சொல்கிறேன் என்று கூறினான். அவளுக்கு ஏதோ அனைத்தும் மர்மமாக இருந்தது. என்ன சார், ஒரு பெட்டிக்கு இவ்வளவு பில்டப்பாக இருக்கு என்று சிரிப்புடன் அவள் கேட்க அவன் முறைக்க, சரி சார், நீங்கள் சாப்பிட்டப்புறம் மதியம் போய் வேலையெல்லாம் முடிச்சிட்டு சாயங்காலம் வந்துடுறேன் என்று கூறினாள். அவன் சரி என்று கண்களை மூடி திறந்தான். அப்பொழுது உள்ளே நுழைந்த சுரேஷ் நிலாவின் சிரிப்பை சுவாரஸ்யமாக பார்த்து கொண்டே உள்ளே நுழைந்தான். ஹலோ மிஸ் நிலா, எப்படி இருக்கீங்க என்று கேட்க, நல்லா இருக்கேன். எங்கள் பாஸ் எப்படி இருக்காரு?
சரியாயிட்டே வருது, ஒன்றும் கவலைப்படுறதுக்கு இல்லை, கூடிய சீக்கிரம் முழுசா குணமாயிடுவாரு என்று தன்மையாக கூறினாள். அதுவரை நிலாவிடம் சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருந்தவன் மித்திரனுன் புறம் திரும்பியதும் அவனது கண்களில் எச்சரிக்கையான பார்வையை கண்டவன், என்ன சார் என்று பயத்துடன் தடுமாற்றத்துடன் கேட்டான். நிலா, நீ போய் எனக்கு கொஞ்சம் ஹாட் வாட்டர் கொண்டு வரையா என்று மித்திரன் கேட்க, ஓகே சார், இதோ கொண்டு வரேன் என்று அறையிலிருந்து வெளியேறினாள். என்ன நிலா கிட்ட கொஞ்சம் ஓவரா பேசுற மாதிரி இருக்கு என்று கண்கள் இடுக்க கேட்டான் மித்திரன். பாஸ், அது என்று தடுமாறியவன், நீ வேற யார்கிட்ட வேணாலும் இப்படி பேசிக்கோ, வழிஞ்சிக்கோ, ஆனா நிலா கிட்ட கிடையாது, புரிஞ்சதா என்று கண்டனமாக கூறினான். ஏன் பாஸ் என்று கண்களில் ஆவலுடன் கேட்டான். அவன் என்னவென்று கூறுவான்? அவள் தன்னிடம் பேசுவது போல் அவளிடம் பேசுவது அவன் விரும்பவில்லை. தன்னிடம் மட்டுமே அவள் உரிமையாக பேச வேண்டும் என்று நினைக்கிறான். அதேபோல் மற்றவரின் பார்வை அவள் மீது சுவாரஸ்யமாக படிவதை கூட அவன் விரும்பவில்லை. நல்லா அழகா இருக்காங்களே என்று அவன் இழுத்தபோது அவன் முறைத்த முறைப்பில் அப்படியே வாய் மூடிக்கொண்டான் அவனது பிஏ. சரி பாஸ், நான் போய் அண்ணி எங்க இருக்காங்கன்னு பார்த்துட்டு வரேன் என்று அங்கிருந்து அவன் வெளியேற, நீ நல்லா பொழைச்சிக்குவ சுரேஷ் என்று பின்னாடி மித்திரன் சிரிப்பு சத்தம் அவனுக்கு கேட்டது. தன் பாஸை இவ்வளவு மகிழ்ச்சியாக பார்த்து அவன் பல காலம் ஆகிவிட்டது. ஆனால் அவன் நிலாவை மனதார தனது பாஸுக்கு ஏற்ற பொருத்தம் என்றுதான் நினைத்து மகிழ்ந்தான். நிலாவிடம் வந்தவன், அண்ணி பாஸுக்கு தண்ணி எடுத்துட்டு போங்க, பாஸ் வெயிட்டிங் என்று கூறிவிட்டு அங்கு நிற்காமல் உடனே சென்று விட்டான். என்ன அண்ணியா என்று இவள் பேய்மொழி முழித்தாள். பிறகு மதியம் அவன் சாப்பிட்டு உறங்கிய பிறகு தனது இல்லத்திற்கு சென்றவள் அவன் கூறியது போல் அந்த பெட்டியை திறந்தவள் அப்படியே நெஞ்சில் கை வைத்து நின்று விட்டாள். மிக வேகமாக போய் கதவை, ஜன்னலை என்று அனைத்தையும் பரபர என்று இங்கும் அங்கும் சென்று மூடியவள் பெட்டியின் அருகிலேயே சுற்றுமுற்றும் பார்த்தாள். பதட்டமாக கைகளை பிசைந்து கொண்டு வீட்டிற்குள் நடந்தாள். மீண்டும் ஒரு ஜன்னலின் அருகில் சென்று யாராவது இங்கு பார்க்கிறார்களா என்று பார்த்தாள். ஏனோ அனைவரும் இவளது வீட்டையே பார்ப்பது போல் ஒரு பிரம்மை ஏற்பட்டது. பரபரப்பாக மீண்டும் அனைத்தையும் அவன் கூறிய முறைப்படி லாக் செய்தவள் எங்கே வைக்கலாம் என்று யோசித்தாள். பீரோவுக்கு அடியில் வைக்கலாமா அல்லது சமையல் அறையிலா என்று யோசித்து குழம்பியவள் எந்த இடமும் பாதுகாப்பாக அவளுக்கு தோன்றவில்லை. ஏனோ அனைத்து இடமும் பாதுகாப்பற்றவையாகவே தோன்றியது. இறுதியாக மேலே அட்டாளியில் ஒரு மூட்டையில் அவளது துணிகளை எல்லாம் போட்டு நடுவில் வைர நகை பெட்டிகளை வைத்து கட்டி பத்திரமாக அனைத்து சாமான்களுக்கு பின்னால் வைத்தாள். இரவு அவனுக்கு தேவையான அனைத்தையும் அந்த பதட்டத்துடனேயே சமைத்து கொண்டிருந்தாள். அப்பொழுது யாரோ கதவை தட்டும் ஓசை கேட்டவுடன் திக்கென்று தூக்கி வாரி போட்டது அவளுக்கு. ஏதோ மனம் அடித்து கொள்வது அவளுக்கே கேட்டது. யார் என்று பயத்துடனேயே திறக்கப் போனவள் திடீர் என்று தோன்றிய எச்சரிக்கையான உணர்வுடன் ஜன்னலை நீக்கி யார் என்று பார்த்தாள். சுந்தரி அக்கா என்று தெரிந்தவுடன் ஆஸ்வாசம் அடைந்தவள் சென்று கதவை நீக்கினாள். வாங்க அக்கா, உள்ள வாங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்ன நிலா, இப்பெல்லாம் உன்னை பார்க்கவே முடிய மாட்டேங்குது என்று அவர் ஆதங்கமாக கூற, ஆமாக்கா, ஒரே வேலை, அங்கே இங்கே நகர முடியல. ஹாஸ்பிட்டல் இருக்கிற எங்கள் ரிலேஷனுக்கு தான் சமைச்சிட்டு இருக்கேன். இப்போ குளிச்சுட்டு ரெடியாக கிளம்பணும் அக்கா. ஆமாம், உங்கள் சொந்தக்காரங்கன்னா எந்த முறையில் என்று அவர் யோசனையாக கேட்டார். எனக்கு அத்தை பையன்கா என்று பதட்டத்துடனேயே கூறினாள். எங்கே வீட்டில் இருக்கும் நகை பெட்டியை பற்றி கேட்டு விடுவாரோ, அதை பற்றி தெரிந்திருக்குமோ என்று பதட்டத்துடனேயே காணப்பட்டாள். ஆனால் சுந்தரி அக்காவுக்கு இதெல்லாம் புரியவில்லை. ஏனோ அவன் எந்த முறையில் இவளுக்கு சொந்தம் என்பதையே ஆராய்ந்து கொண்டிருந்தார். நீ சொன்னதை பார்த்தா உனக்கு மாமா முறையில் ஆகுது, அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்று கேட்டார். இவளுக்கு திக்கென்று இருந்தது. என்ன அங்கே சுற்றி இங்கே சுற்றி இங்கே வர்றாங்க என்று நினைத்தவள், அதெல்லாம் இன்னும் ஆகலாக்கா, அப்புறம் பார்க்கலாம், எனக்கு டைம் ஆச்சு என்று கிளம்புவதிலேயே குறியாக இருப்பது போல் காட்டிக்கொண்டாள். அனைவரும் நல்லவர்கள்தான். ஆனால் மடியில் கனம் இருந்தால் வழியில் பயம் இருக்கும். அதே போலத்தான் நிலாவின் நிலையும் தற்போது இருந்தது. ஒரு வழியாக அனைத்து வேலைகளையும் முடித்து அவனுக்கு தேவையான அனைத்தையும் எடுத்துக்கொண்டு வீட்டை பூட்டி கொண்டு பத்திரமாக இருக்கிறதா என்று 1க்கு 2 முறை சோதித்து பார்த்தவள் நிறைய புது ஆட்களின் முகம் அவளின் வீட்டில் அருகில் தென்படவும்
அவர்கள் யார் என்ற சந்தேகமாக இருந்தது. இவர்களால் நகைப்பெட்டிக்கு ஏதாவது ஆபத்து வருமோ? ஒரு நாளிலேயே இப்படி கண்ணை கட்டுதே, கடவுளே காப்பாத்து, சீக்கிரம் அந்த நகைப்பெட்டியை பத்திரமா அவங்க கிட்ட ஒப்படைக்கணும் என்று மனதார வேண்டிக் கொண்டே வேகமாக நடையுடன் ஹாஸ்பிட்டல் சென்றாள். ஹாஸ்பிட்டல் சென்றவள் வீட்டை அப்போதும் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே சென்றாள். நன்றி, வணக்கம் நண்பர்களே. அடுத்த அத்தியாயம் கேட்க மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.